ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எந்த ஒரு குக்கிங் வீடியோஸும் கிடையாதுங்க. இன்றைக்கி நான் ஒரு கேஸ்ட் அயர்ன் தவா வாங்கியிருந்தேன். அதோட சீசனிங்கும் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ப்ரீ சீசனிங் கேஸ்ட் அயர்ன் தவா. இதில் 2 பக்கமும் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கூடவே 2 சிலிக்கான் ஹேண்டிலும் கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த தவா. இதோட சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் வருது. வாங்க ஃபஸ்ட் டைம் யூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டு 3 தடவை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நான் சுட வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இப்போது ஒரு துணியை வச்சு அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் ஹீட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஹீட் பண்ணணும். எடுத்தோடனே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஃப்ரண்ட் சைடும் தேய்ச்சிக்கணும், பேக் சைடும் தேய்ச்சிக்கலாம். இதில் ரொம்ப அதிகமாக ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய ஆயில் போட்டு யூஸ் பண்ணோன்னா அதோட பிசுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நான் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஹேண்டில் கூட தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 2 பக்கமும் கிரிப்புக்காக சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதை போட்டுட்டேன். இப்போது நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாதி வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது ப்ரீ சீசனிங் கேஸ்ட் அயர்ன் தவான்றதுனால நம்ம அந்த கஞ்சி தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ஆனியனை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி இதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. வெறுமனே ஆனியனை தேய்ச்சி விட்டால் போதும். ஆனால் தோசை ஊற்றும் போது ஒரு 2-3 தோசை கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் வரும், ஒட்டிட்டு தான் வரும். நம்ம அதை ஊற்ற தான் அந்த நான்ஸ்டிக் நேச்சுரலாகவே பில்டப் ஆகும். நான் வாஷ் பண்ண உடனே தான் நான் தோசை ஊற்றினேன். எனக்கு ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எடுக்கவே வரல. எனக்கு அந்த கரண்டி கூட இதில் எடுக்கிறதுக்கு செட் ஆகலை கொஞ்சம். அதனால் வேறு கரண்டி மாற்றிட்டேன். இன்னொன்று ஸ்டார்டிங்கில் நீங்கள் உட்டன் கரண்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கும் போது ப்ரெஷர் போடுவோம் இல்லையா, அப்போ நம்ம நல்லா தேய்ப்போம். அதில் ஸ்க்ராட்ச்லாம் விடுறதுக்கு சான்ஸ் வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் நம்ம உடன் கரண்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தோசை ஊற்றி பழகப்பட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் சின்னதாகவும் தடிசாகவும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருக்கும். இப்போ நான் 2வது தோசை ஊற்ற போகிறேன். ஊற்றுறதுக்கு முன்னாடி திரும்பவும் நான் வெங்காயத்தை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றிக்கிறேன். எப்போவுமே நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஊற்றினோன்னா அதோட மாய்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த தோசை ஒட்டாமல் வரும். அதுக்காகவே அந்த வெங்காயத்தை வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ 2வது தோசை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எடுக்க வருது.
இப்போது நான் 3ஆவதாக தோசை ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட் டைமு தோசை ஊற்றுறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3ஆவது தோசையில் நல்லா நீட்டாக எடுக்க வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம பழக்கப்படுத்த வந்து சீக்கிரம் அது வந்து நான்ஸ்டிக்காக வந்துடும். அவ்வளோதாங்க, சீசனிங் பண்ணியாச்சு. இதுக்கு ரொம்ப மெனக்கடணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளாக நம்ம ஸ்டெப்ஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து தோசை வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸு. இப்போ நான் தோசை ஊற்றுனதுக்கப்புறமா இதை எப்படி மெயின்டைன் பண்ணலான்றதை காமிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து தேவையே இல்லை. ஏன்னா வந்து இது க்ரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது க்ரிப்பாக எனக்கு இல்லை. சரி, அதனால் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா இன்னொன்று வாஷ் பண்ணுறோன்னா அதோட ஈரெல்லாம் வந்து அந்த ஹேண்டில்குள்ளேயும் இருக்கும். அதனால் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இதை சும்மாவே லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பில் வந்து நம்ம சோப்பு எடுக்க வேண்டாம். சோப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் ஸ்க்ரப்பை மட்டும் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10லேருந்து 20 செகண்ட் மட்டும் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயில் வந்து நல்லா எல்லா பக்கமும் நம்ம வந்து தடவி விட்டுக்கலாம். அவ்வளவுதான் இதோட மெயின்டெனன்ஸ். ஒவ்வொரு தடையும் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடையுமே நம்ம சோப் போடணுன்னு அவசியமே கிடையாது. ரொம்ப க்ரீஸியாக இருக்குது அப்படின்னும் போது மட்டுமே நம்ம வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணி அகைன் நம்ம எல்லாம் தொடச்சிட்டு நம்ம ஹீட் பண்ணி ஆயிலெலாம் தடவி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் லைஃப் லாங் வந்து இந்த தோசை தவா வந்து உழைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேஸ்ட் அயர்ன் ப்ரீ சீசனிங் தவா வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஃபஸ்ட்டு யூஸ் எப்படி பண்ணணுன்றது நான் வந்து காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.